தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சிக்கு 2024ஆம் ஆண்டு வரை 3063.6 கோடி கடன் இருப்பதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் எழுப்பிய கேள்விக்கு மேயர் பிரியா பதில் அளித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மாநகராட்சி பல்வேறு கடன்களை வாங்கி வருகின்றது. அந்த வகையில் இந்த நடைபெறக்கூடிய மாமன்ற எவ்வளவு கடன் இருக்கின்றது என்று பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் எழுப்பிய கேள்விக்கு தற்பொழுது சென்னை மாநகர மேயர் ஒரு பதிலளித்திருக்கின்றார். அதன்படி சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 3065.6 கோடி ரூபாய் தற்போது சென்னை மாநகராட்சி இருப்பதாக மேயர் பதிலளித்திருக்கின்றார். அதன்படி 1/1/2025 வரை மொத்தம் 1577 கோடி ரூபாய் கடனாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் 1488 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் இந்த கடனுக்காக மாதந்தோறும் 8.5 கோடி ரூபாய் வட்டி செலுத்தப்பட்டு வருவதாகவும் தற்பொழுது சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா அறிவித்திருக்கின்றார். அந்த வகையில் தற்போது வரை 3065 கோடி ரூபாய் கடன் சென்னை மாநகராட்சி இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த கடன்கள் விரைவாக தீர்க்க முடியாவிட்டால் இந்த வரி உயர்த்தப்படுவதற்கான அபாயம் என்பது தொடர்ந்து இருந்து வருகின்றது. எனவே இது குறித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க மட்டுமே வரக்கூடிய காலங்களில் இந்த வரி உயர்வு என்பதை தடுக்க முடியும். கடன்களை விரைவாக தீர்த்தால் மட்டுமே நிறைய திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பது பொதுவான பார்வையாக இருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.